மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரியால நம்ம மல்லி இந்த வீட்ட விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னதான் வெண்பாவ காணோம் அப்படின்னாலுமே கூட, அதாவது வெண்பாவ நம்ம மல்லியால தான் இப்போ தொலைக்கப்பட்டாங்க. அதுவும் இல்லாம மல்லியால தான் இப்போ வெண்பா இல்லாம விஜய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலுமே கூட, நம்ம விஜய் இருந்துட்டு இது என்னோட வீடு, என் பொண்ண நீ தொலைச்சிட்ட, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத, வீட்டை விட்டு வெளியே போ, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் என் வெண்பாவுக்கும் இருந்த எல்லா உறவும் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய் எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லவே இல்லை. ஏன்னா விஜய் நம்ம மல்லி மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ காதல், இன்னும் எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். இது எல்லாமே வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ எதுக்காக இவ்வளோ கோவமா பேசுறாங்க, இவ்வளோ ரூடா பேசுறாங்க அப்படின்னா, நம்ம விஜய் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாரு. இந்த மாதிரி வெண்பாவோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. அந்த தீபிகாவெல்லாம் நம்பவே முடியாது. அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி அவரோட பேச்ச கேட்காம போனதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா முடிஞ்சது. அந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் இன்னும் பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. ஏன்னா வெண்பா காணாம போயிருந்தாங்க, அதாவது சாதாரணமா காணாம போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் இருந்துட்டு மல்லி இப்படி பேசியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி மல்லி கூட சேர்ந்துதான் விஜய் வெண்பாவை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாரு, அதுவும் இல்லாம என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மல்லி அவ்வளவு தூரம் சொல்லியுமே கேட்காம நம்ம வெண்பாவை இப்படி தொலைச்சிட்டு வந்த ஒரு காரியம் தான். அந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்போ பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே இப்போ இந்த ராஜேஸ்வரி எல்லாம் மிகப்பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கடைசியில விஜய் இந்த மல்லிய விரும்பவே இல்லை. அதுவும் இல்லாம இப்போ வெண்பா காணாம போன விஷயத்துல இருந்து விஜய் இருந்துட்டு இந்த மல்லிய வெறுக்கிறான். ஆனாலுமே இந்த மல்லி இங்கேயே இருந்துட்டு இருக்கா. இப்போ வெண்பாவும் விஜயும் இந்த வீட்டுல இல்ல, 2 பேரையுமே அதாவது வெண்பாவை என்னடான்னா எங்கன்னே தெரியாம பண்ணிட்டா. இப்போ விஜய் என்னடான்னா இவளால ஆபீஸ்ல போய் தங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதிரேசன் கிட்ட சொல்ல, கதிரேசன் இருந்துட்டு என் மருமகனையும் என் பேத்தியையும் இந்த வீட்டுல தங்க விடாம நீ இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கியா, இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க தகராறு போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லி அதாவது முதல்ல சாதுவா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனையை வச்சு மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு வரணும். ஏற்கனவே வெண்பாவோட கதை முடிஞ்சது. வெண்பா இனிமே திரும்ப வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ராஜேஸ்வரிக்கு இல்ல. அதே மாதிரி வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா விஜயோட கதையும் முடிஞ்சது. ஏன்னா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், அவன் ஆபீஸ்ல இருந்து வெண்பாவை தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். வெண்பாவோட கதை முடிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், விஜயோட கதையும் முடிஞ்சிடும். இந்த மல்லியை என்ன பண்றது, அடுத்ததா சொத்துக்கு பங்கு வருவாளே, இந்த வீடே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த கதிரேசன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லிய வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம மல்லி இருந்துட்டு எந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரியும். என்னதான் தான் மேல தப்பு இருந்தாலுமே கூட இப்போ கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு. ஆனா கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா இந்த கதிரேசன் கூட சேர்ந்து நம்ம மல்லிய இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக இவங்க செய்யறாங்க. அதாவது இந்த ராஜேஸ்வரி இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ, விஜயும் வெண்பாவும் இல்லாத வீட்டுல நீ மட்டும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லியோட பொட்டி படிக்க கொண்டு தூக்கி போட்டு நம்ம மல்லியையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல நம்ம மல்லிக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்த மல்லி இருந்துட்டு 2 பேரையுமே வச்சு செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம இப்போ ராஜேஸ்வரிய உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி இருந்துட்டு நீ ஏற்கனவே என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா, இந்த வீடு எனக்கு தேவையில்லை, இந்த சொத்து எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானது எல்லாமே என் விஜயும் அதே மாதிரி என் வெண்பாவும் தான். அப்படி இருக்கும்போது அவங்கள நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா, விஜயே இந்த வீட்டை விட்டு துரத்தி இந்த சொத்து எல்லாத்தையுமே அபகரிக்க பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதிரேசனுக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம 2 பேரையுமே கீழே தள்ளி விட்டு
ஒரு சிறப்பான சம்பவத்தையே செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இந்த வீட்ட விட்டு நான் போறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறேன். அதாவது இந்த வீடு எனக்கு முக்கியம் இல்ல, சொத்து முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்கேயே இருந்துட்டு இருக்க? நீ போக வேண்டியது தானே. விஜய உன்ன வெறுத்துட்டான்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி எல்லாம் கொஸ்டின் கேட்க, கடைசியில மல்லி இருந்துட்டு, எல்லாத்துக்குமான முடிவு கூடிய சீக்கிரத்துல வரதான் போகுது. நான் விஜய் கிட்ட வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்தி ஒப்படைச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீட்ட விட்டு வெளிய போதான் போறேன். விஜய் என்ன புடிக்கல. இனிமே இந்த வீட்ல இருக்காத. எனக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாரி அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நான் அங்க இருக்கவே மாட்டேன். நான் வீட்ட விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம மல்லி இப்போ சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. ஏன்னா விஜயோட வாயால இந்த ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா மல்லி இங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கதிரேசன்லாம் திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது பேத்திய காணோமே! பேத்திய போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி இல்ல. என்ன இந்த வீட்டை விட்டு எப்படி விரட்டுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மல்லி இந்த கதிரேசனை உண்டு இல்லைன்னு பண்றாங்க. கதிரேசன் அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறாரு. அதே மாதிரி வெண்பாவுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். வெண்பா கண்டிப்பா நல்லபடியா தான் இருப்பா. வெண்பாவை காப்பாத்தி கொண்டு உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி அவ்வளவு கான்பிடென்டோட சொல்றாங்க. கதிரேசனுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் பயங்கரமா அள்ளு விட்டுட்டு இருக்கு. முக்கியமா ராஜேஸ்வரிக்கு ஐயோ சொத்து போ கிடைச்சிரும்னு நினைச்சா இப்படி இந்த மல்லி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.